ஸோ வெல்கம் டு கியூப் மேத் 1729 சேனல். ஸோ நான் உங்கள் மேக்ஸ் டீச்சர் தமிழரசன் பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம நியூ டாபிக் உள்ளே போக போகிறோம். ஸோ டே பை டே ஒன்று ஒன்று மாற்றி மாற்றி கொடுத்துட்ருக்கேன். நேற்று வந்து மேக்ஸ் கொடுத்தேன். ஸோ இன்றைக்கி ஆல்டர்னேட்டிவாக மேக்ஸ்க்கு எடுத்து நம்ம இன்றைக்கி சோசியலேருந்து ஜாகிரஃபிக்கில் ஒரு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு 1 or 2 மார்க் வரக்கூடிய ஏரியா தான் நான் எடுத்திருக்கேன். இது ரொம்ப ஈஸி தாங்க. நீங்கள் படிச்சிருப்பீங்க லோயர் கிளாஸ்லேருந்து சின்ன கிளாஸ்லேருந்து. பட் யூ டோன்ட் நோ த வே ஆஃப் ஆர்டர். அந்த ஆர்டர் உங்களுக்கு சீக்வன்ஸ் ஆர்டரை மட்டும் உங்களுக்கு தெரியாமல் இருக்கும். யூ நோ த ஆல் த திங்ஸ் பட் த ரீஅரேஞ்சிங் இன் தட் ரைட் ஆர்டர் இட் இஸ் வெரி டிஃபிகல்ட். ஸோ அப்படி இருக்கும்போது நான் என்ன பண்ணுறேன்னா, நான் ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி ப்ராசஸில் இதை வந்து கொடுக்குறேன். இப்போ டைட்டில் சொன்னால் தான் என்ன அப்படிங்கிறது தெரிய வரும். ஓகே, நான் இன்றைக்கி நான் எடுத்துருக்கேன் என்னென்னா, சோலார் சிஸ்டத்துக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த பிளானட்டோடைய அந்த ஆர்டர் தான் கொடுக்க போகிறேன் இன்றைக்கி. ஈஸி மெத்தடில், ட்ரிக்ஸ் மெத்தடில் ஹவு டு remember all the planet in according to the size as well as distance from the sun. ஸோ சைஸை பொறுத்தும் ஃப்ரம் டிஸ்டன்ஸ் சன்னில் இருந்திருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வைஸ்லேயும் எந்த ஆர்டரில் இருக்கும் அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு ட்ரிக்கி ப்ராசஸில் கொடுக்க போகிறேன். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், கவனிங்க இந்த ட்ரிக்கு. தமிழ் மீடியத்தில் படித்தவங்களுக்கும் சொல்ல போகிறேன், இங்கிலீஷில் படித்தவங்களுக்கும் சொல்ல போகிறேன், 2 ப்ராசஸ்லேயுமே சொல்ல போகிறேன். ஸோ நம்ம டாப்பிக்கில் போயிடுவோம். இன்றைக்கி நம்மளுடைய டாபிக் என்ன? சோலார் சிஸ்டம். ஸோ உங்களுக்கு தெரியும் சோலார் சிஸ்டம் எப்படின்னா, இட் கம்ப்ரைசஸ் த சன் அண்ட் 8 பிளானட்ஸ், தேர் மூன் அண்ட் அதர் நான் சேட்டலைட் ஆப்ஜெக்ட் தான் இருக்குது. உங்களுக்கு தெரியும் 8 பிளானட்ஸ் இருக்குது. 9 இருந்த பிளானட் வந்து நமக்கு இதை எடுத்துட்டாங்க, ப்ளூட்டோவை. அது டாஃப் பிளானட்னு குறுங்கோல்னு சொல்லிட்டு எடுத்துருவாங்க. ஓகே, அதனால் நம்ம ஓவராலாக பார்ப்போம். நம்ம அதை டீட்டெயிலாக பார்க்கும்போது பார்த்துக்கலாம் எதில் வந்து எப்படி எப்படி கொஸ்டின்ஸ்லாம் வரும் அப்படின்ட்டு. ஸோ சோலார் சிஸ்டம் கம்ப்ரைசஸ் சன் அண்ட் 8 பிளானட்ஸ், தேர் மூன் அண்ட் நான் சேட்டலைட் ஆப்ஜெக்ட். ஓகேவா? ஸோ இதில் வந்து சோலார் சிஸ்டமில் சன் தான் சென்ட்ரு அண்ட் அதர் ஆல் பிளானட் இட் ரிவால்வ் அரவுண்ட் த எலிப்டிக்கல் ஆர்பிட். அதை சுற்றிக்கிட்டு இருக்கும். சன் தான் வந்து சென்ட்ரு. ஓகே, ஸோ இதில் வந்து சன்னிலேருந்து உனக்கு ஸ்பெசிஃபிக்காக கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் என்ன கேட்பாங்க அப்படின்னா, டைம் டேக்கன் பை த சன்லைட் டு ரீச் த எர்த்து கேட்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ டைம் டேக்கன் பை சன்லைட் டு ரீச் த எர்த்து. ஸோ இந்த கொஸ்டின்ஸ் நான் அதிகமாக கேட்பாங்க. எக்ஸாக்டாக சில டைம் வந்து கொடுத்துருவாங்க. அந்த நேரத்தில் நிறைய ஆப்ஷன் சிமிலராக இருக்கும். 8 minute 10 second, 8 minute 16 second, 8 minute 16.6 அப்படி நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் வரும். எக்ஸாக்டான ஆன்சர் என்னென்னா 8 minute 16.6 செகண்ட். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. டைம் டேக்கன் பை சன்லைட் டு ரீச் த எர்த் இஸ் 8 minute 16.6 செகண்ட். ஸோ இது ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு கொஸ்டின். ஓகே, நம்ம பிளானட்டை பற்றி தான் சொல்கிறேன்னு சொல்லியிருக்கேன் நான், அதில் பார்த்துக்கலாம். அதே மாதிரி நம்மளோட சைஸ் ஆஃப் த சோலார் சிஸ்டம் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 10.5 இது அஸ்ட்ரானமிக்கல் யூனிட் இருக்கும். 10 power 5, நாட் 10.5, 10 to the power 5. சாரி டு சே 10, நாட் 10.5, இட் இஸ் 10 to the power of 5. ஓகே, ஸோ அப்போ ஆஸ்ட்ரானமிக்கல் யூனிட்னா என்ன அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஆஸ்ட்ரானமிக்கல் யூனிட் என்னது? இட்ஸ் ஆவரேஜ் டிஸ்டன்ஸ் பிட்வீன் சன் அண்ட் எர்த், லைக் 1 light year. ஸோ 1 light year ஆல்மோஸ்ட் எவ்வளோ இருக்கும்? 60,000 ஆஸ்ட்ரானமிக்கல் இருக்கும், 60,000 இருக்கும். ஓகே, ஃபைன். ஸோ நம்ம வந்து நம்ம டாப்பிக்கில் போயிடுவோம். நான் வந்து இதை காட்டுறேன் பாருங்கள், உங்களோட ஸ்க்ரீனை நல்லா பாருங்கள். நான் இங்கே வந்து பிளானட்ஸ்லாம் காட்டுறேன். ஸோ இதுதான் வந்து ஒரு சீக்வென்ஸ் ஆர்டர் ஆஃப் த பிளானட். என்னது? மெர்க்குரி, வீனஸ், எர்த்து, மார்ஸ், ஜூபிட்டர், சாட்டர்ன், யுரேனஸ், நெப்டியூன். இது எந்த ஆர்டர் வைசஸில் இருக்குன்னு யாராவது சொல்ல முடியுமா? இது எந்த ஆர்டர் வைசஸில் இருக்குது? இந்த ஆர்டர் வந்து யாருக்கா தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பாக்ஸஸில் டிஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க ஆர்டர் இது என்ன அப்படின்னா, சன்னிலேருந்து அந்த டிஸ்டன்ஸை பொறுத்து இருக்கக்கூடியது. என்னது? த சீக்வன்ஸ் ஆஃப் த பிளானட் ஹியர் அக்கார்டிங் டு தேர் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த சன். ஸோ சன்னிலேருந்து டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடியதான் நான் கொடுத்துருங்க அந்த ஆர்டரில், டிஸ்டன்ஸ் வைஸில். ஓகே, நமக்கு எக்ஸாம் ப்ராசஸில் போகும்போது 2 வழியில் கேட்க வாய்ப்புகள் இருக்குது. என்னதுன்னா, ஸோ அந்த டிஸ்டன்ஸை வச்சு கேட்குறதும் இருக்குது, இன்னொன்று வந்து அதோடைய சைஸை வரது இருக்குது. அந்த பிளானட்டோடைய சைஸை வச்சு கேட்டாங்கன்னா அது கம்ப்ளீட்டாக மாறும். நான் 2க்குமே நான் ஷார்ட்கட் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு இதை ஒவ்வொன்றா பார்ப்போம். நமக்கு இப்போ 8 பிளானட் இருக்குது. என்னென்ன? மெர்க்குரி, வீனஸ், எர்த், மார்ஸ், ஜூபிட்டர், சாட்டர்ன் அண்ட் யுரேனஸ் அண்ட் நெப்டியூன். ஸோ இதை எதை பொறுத்து வச்சு கொடுத்துருக்கேன்? இங்கே இருக்கிறது கிளாஸிஃபை பண்ணியிருக்கேன். சீக்வன்ஸ் ஆஃப் தி பிளானட் அக்கார்டிங் டு தியர் டிஸ்டன்ஸ் ஆஃப் த சன். ஃப்ரம் த சன்லேருந்து நான் அதை கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ வந்து இதை எப்படி நம்ம வந்து ஒரு ஆர்டரில் வச்சுக்கலாம்? சீக்வன்ஸ் ஆர்டரில்
அப்படி இப்போ எப்படி கரெக்டாக ஃபஸ்ட்டு வந்து மெர்க்குரி தான் இருக்கும், செகண்ட் வீனஸ் தான் இருக்கும் அப்படிங்கிறது எப்படி ஈஸி டு ரிமெம்பர். இது எல்லாத்துக்கும் நமக்கு தெரிஞ்சது தான். நிறைய நிமானிக்ஸஸ்லாம் இருக்குது, நீங்கள் ஆல்ரெடி நிறைய படிச்சிருப்பீங்க. பட் நான் படித்ததை வச்சு நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஈஸியாக வந்து எப்படி ரிமெம்பர் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ அதில் 2 ப்ராசஸ் நான் தமிழில் சொல்லிடுறேன், இங்கிலீஷ்லேயும் இருக்கிறதையுமே சொல்லிடுறேன். இது ரொம்ப ரொம்ப ஈஸி. இங்கே நான் ஸ்க்ரீனில் காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு. இது பாருங்கள், இதுதான் மை வெரி ஈஸி மெத்தட் ஜஸ்ட் ஸ்பீடப் நேமிங் பிளானட். என்னோடய மெத்தட் என்னன்னு பாருங்கள். ஸோ இதனோட மை வெரி ஈஸி மெத்தட் ஜஸ்ட் ஸ்பீடிங் அப் நேமிங் பிளானட் என்ன மெத்தட் சொல்லுங்கன்னு இல்லை, இதே தான் மெத்தட். என்ன மை வெரி ஈஸி மெத்தட் ஜஸ்ட் ஸ்பீடிங் அப் நேமிங் பிளானட். ஸோ என்னென்னு பாருங்கள், மை வெரி ஈஸி மெத்தட் ஜஸ்ட் ஸ்பீடிங் அப் நேமிங் பிளானட். இதுலேயே ஃபஸ்ட்டு லெட்டர்லாம் பாருங்கள். ஃபஸ்ட்டு எம்னா நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும், மெர்க்குரின்னு, வீனா வீனஸ், ஈனா எர்த்து, மறுபடியும் எம்னா இங்கே மார்ஸ் வச்சுக்கணும், எஸ் ஜேனா ஜூபிட்டர், எஸ்னா சாட்டன், யூனா யுரேனஸ், என்னா நெப்டியூன், இந்த பிளானட் பீனா ப்ளூட்டோ. அது முடிஞ்சு போச்சு, அலைஞ்சிருச்சு. ஓகேவா? அப்போ இது வரைக்கும் நீங்கள் வச்சுக்கணும். ஈஸி வச்சுக்கலாமா? மை வெரி ஈஸி மெத்தட் ஜஸ்ட் ஸ்பீடிங் அப் நேமிங் பிளானட்ஸ். இது ஒரு டைப் ஆஃப் மெத்தடு. ஓகே, இன்னொரு ஷார்ட்கட் தரேன் நான் உங்களுக்கு. இதை பாருங்கள். எஸ், இது தான் நம்ம நிறையா நான் படிச்சிருக்கேன், நிறைய பேர் இதை யூஸ் பண்ணுறாங்க. மை வெரி எஜுகேட்டட் மதர், இது பாருங்கள், மை வெரி எஜுகேட்டட் மதர் ஜஸ்ட் சர்வ்ட் அஸ் நூடில்ஸ். பாருங்கள், அவங்க எஜுகேட்டடான அவங்க அம்மா வந்து அவங்களுக்கு என்ன சர்வ் பண்ணுறாங்க, நூடுல்ஸ் சர்வ் பண்ணுறாங்க. ஜஸ்ட் சர்வ்ட் அஸ் நூடுல்ஸ் போடலாம், உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் நீங்கள் எழுதிக்கலாம். ஜஸ்ட் சர்வ்ட் அஸ் 9 பீஸா ஆர் 9 பம்கின் அப்படி கூட போட்டுக்கலாம். அந்த இடத்துல எது வேணால் போட்டுக்கலாம். மை வெரி எஜுகேட்டட் மதர் ஜஸ்ட் சர்வ்ட் அஸ் நூடுல்ஸ்னு போட்டிருக்காங்க. இங்கே வந்து மெர்க்குரி, வீனஸ், எர்த்து, மார்ஸு, ஜூப்பிட்டரு, சாட்டன், யுரேனஸ், நெப்டியூன். இது முடிஞ்சு போச்சா? மை வெரி எஜுகேட்டட் மதர் ஜஸ்ட் சர்வ்ட் அஸ் நூடுல்ஸ். அவ்வளோதாங்க, சிம்பிளாக மைண்டில் வச்சுக்கலாங்க. ஓகே, இதையும் தாண்டி ஈஸியாக வேணால் சொல்லியிருக்கேன். மை வெரி எஜுகேட்டட் மதர் ஜஸ்ட் சர்வ்ட் அஸ் 9 நூடில்ஸ் ஆர் 9 பீஸா, சாரி 9 நூடில்ஸ் 9 பீஸாஸ். இது பாருங்கள், அதே தான். இது இப்படி வச்சுக்கலாம். 9 பம்கின், எது வேணாலும் வச்சுக்கலாம் நீங்கள். இதெல்லாமே நிமானிக்ஸ், ஈஸி வே டு ரிமெம்பர். அதே தான். ஓகேங்க, இதெல்லாம் ஃபுல்லாக இங்கிலீஷில், கரெக்டுங்களா? இப்போ தமிழில் எப்படி நம்ம தமிழில் படிச்சிருப்போமே, மெர்க்குரி, புதன், வியாழன், செவ்வாய் எப்படி படிச்சிருக்கீங்களா, அதை எப்படி ஒரு ஈஸியாக தமிழில் வச்சுக்கிறவங்க, தமிழ் மீடியத்தில் படிச்சிருந்தவங்களுக்கு ஈஸியாக வைக்கணும் அப்படின்னா, அதுக்கு நான் ஒரு சின்ன ஒரு கதை சொல்கிறேன். கதையை ஃபஸ்ட்டு கேளுங்க. என்ன கதை அப்படின்னா, இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குங்க, மைண்டில் வச்சுக்கோங்க. ஒருத்தன் வந்து ரொம்ப கஷ்ட நிலையில் இருக்கான். அவனுக்கு என்ன பண்ணுறான் அப்படின்னா, ஒரு அதிசயம் ஒரு இடத்துல நிகழ்ந்துட்டுருக்கு. அதை வந்து ஒருத்தர் மூலமாக அதை தெரிஞ்சுக்கிறாரு. அந்த இடத்துல போய்ட்டு நம்ம வேணுங்கிறத கேட்டோம்னா, ஸோ அந்த அதிசயம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி, நீங்கள் நினச்சதெல்லாம் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன சொல்கிறார், ஒருத்தர் சொல்லியிருக்காரு, ஒரு முனிவர் வந்து அவர்கிட்ட சொல்லியிருக்காரு, அந்த இடத்துல ஒரு புல்லுவெளியில் ஒரு அழகான ஒரு பூ இருக்குது, அந்த பூட்டை போய் நீ பேசு, உனக்கு நீ நினச்சதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகேங்களா? இது எல்லாமே இமேஜினேஷன் தான், இது நிஜமாக நடந்தது கிடையாது, நானாக ஒரு இமேஜின் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? அப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அதே மாதிரி அந்த கஷ்டமான நிலையில் இருந்தவர் என்ன பண்ணுறாருன்னா, நேராக போகிறாரு, அந்த புல்வெளியில் இருக்க பூவை தேடி போகிறாரு. ரைட்டுங்களா? ஸ்டோரியை பாருங்கள், பக்காவாக புரியும் உங்களுக்கு. ஸோ அவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த புல்வெளியில் அந்த ஒரு பூ இருக்குது, அதை நீங்கள் என்ன பூ வேணால் வச்சுக்கலாம், உங்களுக்கு பிடிச்ச பூ. அதனால் நான் அதை மென்ஷன் பண்ணலை. அந்த புல்வெளியில் இருக்கக்கூடிய பூவை பார்த்துட்டு அவர் என்ன பண்ணுவார், நீங்கள் என்ன பண்ணுவீங்க நார்மலாக, அந்த பூவை கண்டுபிடிச்சிட்டிங்க, அந்த பூட்டை என்ன கேட்பீங்க, நீங்கள் என்னவா இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை அப்படியே கேட்பீங்க. கரெக்டு தானே? இங்கே பாருங்கள், நான் ஷார்ட்கட்டில் கொடுத்துருக்கேன். அவர் போயிட்டு அந்த மனுஷர் போய் என்ன கேட்குறாருன்னா, அந்த இதை பார்த்து, புல்வெளியில் பூத்த பூவே எந்தன் திசை செவி சாய்த்து யுகபாரதியாகவும் நெப்போலியனாகவும் மாற்று பூவே அப்படின்னு கேட்குறாரு. ஸோ அவர் யாராக மாறணும்னு நினச்சிருக்காரு, யுகபாரதியாகவும் மாவீரன் நெப்போலியனாகவும் மாறணும்னு ஆசைப்பட்டிருக்காரு. ஸோ அதை வந்து என்ன பண்ணுறாரு, போய் அந்த கேட்குறாரு, அந்த பூக்கிட்ட என்ன கேட்குறாரு, புல்வெளியில் பூத்த பூவே எந்தன் திசை செவி சாய்த்து யுகபாரதியாகவும் நெப்போலியனாகவும் மாற்று பூவே அப்படின்னு கேட்குறாரு. கரெக்டுங்களா? இதில் ஒன்றுமே இல்லை, இந்த ட்ரிக்ஸை பாருங்கள், ரொம்ப ஈஸியாக உங்களுக்காக நான் எழுதியிருக்கேன். இது அவர் அந்த ஒரு புல்வெளியில் ஒரு பூத்த பூவை பார்த்து அவர் சொல்கிறாரு, என்னோட திசை பார்த்து செவி சாய்ச்சு எனக்கு வந்து மாற்றுங்க, என்னை யுகபாரதியாகவும் நெப்போலியனாகவும் மாற்றுங்கன்னு பூவேன்னு சொல்லி அவர்கிட்ட கேட்குறாரு. அவர் தான் அவரோட கோரிக்கையாக இருக்குது, அந்த அதிசய பூக்கிட்ட சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு, புல்வெளியில் பூத்த பூவே எந்தன் திசை செவி சாய்த்து யுகபாரதியாகவும் நெப்போலியனாகவும் மாற்று பூவேங்கிறார். இதில் பாருங்கள், நம்ம கான்செப்டுக்கு வருவோம். ஃபஸ்ட்டு புல்வெளி, பூ, இங்கே என்ன இருக்குது, புதன், இது வெள்ளி, பூ, பூமி,
இங்கே 2 வந்திருக்கு, பூமி பூமின்னு ஒரு இது எடுத்துக்கோங்க. அடுத்து செவி, செவ்வாய், வியாழன், யுரேனஸ், நெப்டியூன். அவ்வளோதான். இங்கே மறுபடியும் வரும்போது ப்ளூட்டோன்னு கூட எடுத்துக்கலாம். அதை வந்து குறுங்கோள் ஆயிடுச்சு. ஸோ தமிழில் படித்தவங்களுக்கு நான் சொல்லிட்டேன். புதன், வெள்ளி, பூமி, செவ்வாய், வியாழன், யுரேனஸ், நெப்டியூன், கடைசியாக ப்ளூட்டோ கிடையாது, அது குறுங்கோள் ஆயிடுச்சு, டிராஃப்ட் பிளானட் ஆயிடுச்சு. அதை கூட ஒரு கொஸ்டினை கேட்பாங்க. எப்போலேருந்து வந்து இந்த ப்ளூட்டோ வந்து டிராஃப்ட் பிளானட்டாக அறிவித்தாங்க அப்படின்னு கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ இது கூட கேட்குறக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ ப்ளூட்டோ வந்து இட்ஸ் நாட் அ பிளானட். ஓகேவா? அது எப்போ இருந்து இதாகிடுச்சின்னு கேட்டாங்கன்னா 24th August 2006 அதை வந்து சோலார் சிஸ்டத்துலேருந்து எடுத்துட்டாங்க. ஓகேங்களா? அதை மைண்டில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். மேபி கேட்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ப்ளூட்டோவை டிஸ்கவர் பண்ணது யாருன்னா கிளைட் தூம்பா இன் 1930. அது கூட கேட்க மாட்டாங்க. எப்போ வந்து ட்வார்ஃப் பிளானட் ஆச்சு அப்படின்னு கேட்பாங்க. குறுங்கோள் ஆச்சுன்னா August 24, 2006. தமிழ்லேன்னு சொல்லிட்டேன். புல்வெளியில் பூத்த பூவே இந்த திசை செவி சாய்த்து யுகபாரதியாகவும் நெப்போலியனாகவும் மாற்று பூவே. அழகாக இது நீங்கள் ஒரு கவிதை மாதிரி தான் இது. நீங்கள் வந்து அப்போ அந்த ஆர்டர் தெரிஞ்சிச்சுன்னா அந்த ஆர்டர் வயசில் நீங்கள் எழுதிடலாம். ஓகே, இப்போ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நமக்கு இதில் என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்கன்னா, இப்போ பாருங்கள், இதில் வந்து எது வந்து ஷார்ட்டஸ்ட்டு, இப்போ இதில் வந்து டிஸ்டன்ஸ்லேருந்து பார்க்கும்போது ரொம்ப பக்கத்தில் இருக்கக்கூடிய கோள் என்ன அப்படின்னா நம்ம என்ன போட்டுருவீங்க, அழகாக புதன் போட்டுடலாம். கரெக்டுங்களா? இப்போ நான் உங்களுக்கு இந்த இங்கிலீஷில் இருக்க ஆர்டர் வரேன். இதுக்கப்புறம் இன்னொரு இம்பார்ட்டண்டானது, இந்த 8 கோள்களில் முதல் இருக்கு பார்த்தியா 4, இந்த 4 பிளானட்டுமே என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த சன் பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த 4 பிளானட்டுமே நம்ம என்ன சொல்லுவாங்கன்னா, இட் இஸ் எ டெரஸ்ட்ரியல் பிளானட். இந்த 4 ஹைலைட் பண்ணி காட்டுறேன். மெர்க்குரி, வீனஸ், எர்த், மார்ஸ். ரவுண்டு மாற்றி போட்டேன். மெர்க்குரி, வீனஸ், எர்த், மார்ஸ். இந்த 4 பிளானட்டுமே என்ன சொல்லுவாங்க, இட் இஸ் எ டெரஸ்ட்ரியல் பிளானட் ஆர்எல்ஸ் ராக் பிளானட்ஸ்னு சொல்லுவாங்க. ராக் பிளானட்ஸ் ஆர்எல்ஸ் இட் இஸ் எ டெரஸ்ட்ரியல் பிளானட்ஸ். ஓகே, அப்போ மீதி இருக்க 4 என்னங்க அப்படின்னா அதை பாருங்கள். இந்த மீதி இருக்க 4 வந்து இட் இஸ் எ கேசியஸ் பிளானட். ஸோ இதை கேட்பாங்க. இந்த 4 என்னது, கேசியஸ் பிளானட்ஸ் ஆர் ஜோவியன் பிளானட்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த முதல் 4 பிளானட்டுக்கு பேர் என்னென்னா, இட் இஸ் தீஸ் 4 ஆர் இன்னர் பிளானட், தீஸ் 4 ஆர் அவுட்டர் பிளானட். ஓகேவா? ஸோ இந்த இன்னர் பிளானட்டுக்கும் அவுட்டர் பிளானட்டுக்கும் இடையில ஒரு பெல்ட் இருக்கும். அது கேட்பாங்க. எந்த 2 பிளானட்டுக்கு இடையில ஆஸ்ட்ராய்டு பெல்ட் இருக்குன்னு கேட்பாங்க. இது இந்த மார்ஸுக்கும் ஜூபிட்டருக்கும் இடையில தான் இந்த ஆஸ்ட்ராய்டு பெல்ட் இருக்கும். இந்த கொஸ்டின்ஸ் கேட்குறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. எக்ஸாம்ஸில் நிறைய தடவை கேட்டிருக்காங்க. ஸோ அதுவும் தெரிஞ்சுக்கோங்க நீங்கள். ஸோ ஆஸ்ட்ராய்டு பெல்ட் விச் லை ஓவர் அண்ட் விச் 2 பிளானட்னா மார்ஸ் அண்ட் ஜூபிட்டர். ஸோ தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு அடுத்து நம்ம இம்பார்ட்டண்டான போயிடலாம். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இன்னர் பிளானட்டை ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு ஹைலைட் பண்ணி காட்டுறேன் எல்லாமே. இந்த 4 இன்னர் பிளானட், இது 4 அவுட்டர் பிளானட். இது வந்து ஃபுல்லாகவே கேசியஸ் பிளானட், இது வந்து ராக் பிளானட். கரெக்டுங்களா? ஓகே, இங்கே வந்து இந்த 4 இன்னர் பிளானட் இருக்குது பார்த்தியா, இது வந்து ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும். பட் ஆனால் இந்த ரெவல்யூஷன் வந்து எப்படி இருக்கும், ஷார்ட்டராக இருக்கும். அதே மாதிரி இங்கே வந்து மூவ் பண்ணுறது ஸ்லோவாக இருக்கும். பட் இந்த ரெவல்யூஷன்ஸ் எப்படி இருக்கும், ரொம்ப லாங்காக இருக்கும். இதோட ரெவல்யூஷன்ஸ் இது லாங் பீரியடாக இருக்கும். இங்கே வந்து ஷார்ட்டாக இருக்கும். ஓகே, ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிறதுனால என்ன இருக்கும், இதோட ரெவல்யூஷன்னு ஷார்ட்டாக இருக்கும் இன்னர் பிளானட்டுக்கு, அவுட்டர் பிளானட்டுக்கு. ஸோ மூவிங் வந்து ஸ்லோவாக இருக்கனால அதோடைய ரெவல்யூஷன்ஸ் வந்து அதிக நாள் ஆகும். ஓகே, இது கேட்க வாய்ப்புகள் இருக்குது. கேசியஸ் பிளானட் வந்து ஜூபிட்டர், சாட்டர்ன், யுரேனஸ் அண்ட் நெப்டியூன். ஓகே, நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த 8 பிளானட்லேருந்து என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்குறாங்கன்னு நான் சொல்லிடுறேன் பாருங்கள் டீட்டெயிலாக. இதில் கேட்குறதுக்கு அதிக வாய்ப்பு. இன்னொன்று சொன்னேன்ல, இப்போ இந்த சொன்னது எல்லாமே என்னது, டிஸ்டன்ஸ் வச்சு தான் சொல்லியிருக்கேன். அடுத்து இன்னொன்று ஷார்ட்கட் இருக்குது, அதை நான் சொல்கிறேன். அது என்னது அப்படின்னா, உங்களுக்கு வந்து இப்போ நான் டிஸ்டன்ஸ் வச்சு சொல்லிட்டேன்ல. இன்னொன்று என்ன சொல்லி கொடுத்தேன், ஃபஸ்ட்டுன்னு சொல்லியிருக்கேன், இதோட சைஸை வச்சு சீக்வன்ஸ் ஆஃப் த பிளானட் அக்கார்டிங் டு தியர் சைஸு. ஸோ இதோட சைஸை வச்சு எப்படி ஆர்டர் எழுதணும் அப்படின்னா அதுக்கு ஒரு நான் ஷார்ட்கட் சொல்கிறேன் பாருங்கள். இதில் கவனிச்சுக்கோங்க. ஜேசன் அப்படிங்கிறவன் யார், ஜேசன் அப்படிங்கிற ஒரு பையன் வந்து ஒரு பையன் இல்லை ஒரு ஆள்னு வச்சுக்கோங்க, ஒரு மனிதர்னு வச்சுக்கோங்க. ஜேசன் அப்படிங்கிறவர் வந்து
இவிஎம் மெஷின் இருக்குல்ல, நம்ம எலக்ட்ரானிக் ஓட்டர் மெஷின்ஸு, ஓகேவா, அதை விற்கிற மெர்ச்சன்ட் அவர் தான். இவிஎம் மெஷினோட மெர்ச்சன்ட் அவர். ஓகே, ஜேசன் அப்படிங்கிறவர் தான் இவிஎம் மெஷினோட மெர்ச்சன்ட். ஸோ இதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஜேசன்கிறவர் இவிஎம் மெஷினோட மெர்ச்சன்ட் தான். ஏன் இது கொடுத்தேன்னா அந்த மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகிறதுக்காக. இங்கே பாருங்கள், ஜே அப்படின்னா ஜூபிட்டர், எஸ்னா சாட்டன், யூனா யுரேனஸ், என்னா நெப்டியூன், ஈனா எர்த்து, வீனஸ். இங்கே பாருங்கள் 2 எம் இருக்கனால தான் நான் எப்படி கொடுத்துருக்கேன் மெர்ச்சன்ட்னு சொல்லி உங்களுக்கு புரியறதுக்காக. இந்த எம்னா மார்ஸு, கடைசியில் மெர்ச்சன்ட்னு வரனால எம்இன்னு வந்து அது மெர்க்குரி. புரிஞ்சிருச்சுங்களா? இது என்னது, இந்த ஆர்டர் வந்து சைஸு. ஸோ அக்கார்டிங் டு தி சைஸ் ஆஃப் த பிளானட் ஃப்ரம் த டிசெண்டிங் ஆர்டர் கொடுத்துருக்கேன், பெருசுலேருந்து கொடுத்துருக்கேன். இது வந்து இப்போ ஃபஸ்ட்டு ஜூபிட்டர் தான், அப்போ பெரிய பிளானட் இருக்கிறதுலே பெரிய கோள். ஓகேவா, இதை பார்த்துக்கலாம். நம்ம வந்து இப்போ இதில் மைண்டில் வச்சுக்கோங்க, ஜேசன் இவிஎம் மெர்ச்சன்ட்னு வச்சுக்கோங்க. ஜேசன் இவிஎம் மெர்ச்சன்ட். ஓகே, இப்போ 2 ஆர்டருமே நான் கொடுத்துட்டேன். நான் இதை நீங்கள் இது 2லேருந்துமே கொஸ்டின்ஸ் வர வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. இப்போ நீங்கள் கொஸ்டினை பாருங்கள், நான் கொடுக்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த 2 ட்ரிக்ஸுமே அப்படியே ஸ்க்ரீன்லேயே இருக்கட்டும். நான் கொஸ்டின் வாசிக்கிறேன். பிக்கெஸ்ட் பிளானட் சொல்லுங்கள் பார்ப்போம். பிக்கெஸ்ட் பிளானட் சைஸ் வைஸில் பிக்கெஸ்ட்னா ஃபஸ்ட்டு என்ன இருக்குங்க, ஜே தான் இருக்கா. ஆப்ஷன் ஜூபிட்டர் டக்குன்னு அடிக்கலாமா பிக்கெஸ்ட்டில், ரைட். அதே மாதிரி பாருங்கள், அடுத்து இன்னொரு பேர் இருக்குங்க. இதுக்கு வந்து இந்த ஹாட்டஸ்ட் பிளானட் என்னன்னு கேட்டாங்கன்னா அது வந்து இந்த வீனஸுங்க. ஹாட்டஸ்ட் பிளானட், இதை கிளியர் பண்ணிடுறேன். ஹாட்டஸ்ட் பிளானட்னு கேட்டாங்கன்னா இட் இஸ் வீனஸ். நோட் பண்ணிக்கோங்க, ஹாட்டஸ்ட் பிளானட் வந்து வீனஸ். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த வீனஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, இன்னொரு பாயிண்ட் எழுதிக்கோங்க, இதோட எர்த்தோட ட்வின் சொல்லுவாங்க. எர்த்தின் ட்வின் சொல்லுவாங்க. எர்த்தோட ட்வின்னு எந்த கோளம் சொல்லுவாங்கன்னா வீனஸை சொல்லுவாங்க. நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வீனஸுக்கு இட் இஸ் ஹாட்டஸ்ட் பிளானட், தென் எர்த்தோட ட்வின்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இது எர்த் ட்வின் சொல்லுவாங்களா, 2 பாயிண்ட் எழுதிக்கோங்க வீனஸுக்கு. அதுக்கப்புறம் இன்னொரு பாயிண்ட் கொடுக்குறேன், பிரைட்டஸ்ட் பிளானட். ஸோ ரொம்ப பிரைட்டாக இருக்கக்கூடிய பிளானட் இது அப்படின்னா அதுவும் வீனஸ் தான். 3rd பாயிண்ட், இட் இஸ் அ பிரைட்டஸ்ட். ஸோ பிரைட்னு கொடுக்குறேன். ஸோ பிரைட்டஸ்ட் பிளானட்டுமே வீனஸ் தான். ஸோ 3 பாயிண்ட் கொடுத்துருக்கேன். ஹாட்டஸ்ட் பிளானட், எர்த்தோட ட்வின்னு சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் பிரைட்டஸ்ட் பிளானட் கொடுத்துருக்கேன். இன்னொரு பாயிண்ட்டு நான் வேணால் கொடுக்குறேன். இந்த சோலார் சிஸ்டத்துலேயே வந்து ரொட்டேஷன்ஸில் வந்து ரொம்ப ஸ்லோவஸ்ட்டாக இருக்கிறது வீனஸ் தான். ஸோ ஸ்லோவஸ்ட் ரொட்டேஷன் இந்த சோலார் சிஸ்டம் எழுதிக்கிறேன் பாருங்கள். அதே வீனஸை தான் கொடுக்குறேன். ஸ்லோவஸ்ட் ரொட்டேஷன் இன் சோலார் சிஸ்டம். ஸோ அந்த வீனஸ் என்னது, ஸ்லோவஸ்ட் ரொட்டேஷன் இந்த சோலார் சிஸ்டத்தில் எந்த பிளானட்டு, வீனஸ் தான் ரொம்ப ஸ்லோவாக சுற்றும். ஓகே, இதை தெரிஞ்சுக்கோங்க. ஸோ வீனஸுக்கு நான் 4 பாயிண்ட் கொடுத்துட்டேன். இன்னொரு பாயிண்ட் தரேன். இது வந்து பார்த்தாலே தெரியும், எதை பக்கத்தில் இருக்குது, வீனஸ் எர்த்து பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ இட் இஸ் அ நியரஸ்ட் பிளானட் டு தி எர்த். அதுவும் கேட்பாங்க. அடுத்து இன்னொன்று தரேன் பாருங்கள். இந்த கொஸ்டின்ஸ் அதிகமாக கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க, மார்னிங் ஸ்டார். ஸோ மார்னிங் ஸ்டார்னு சொல்லி எந்த பிளானட் அழைப்பாங்க அப்படின்னா தட் ஆல்சோ வீனஸ். ஸோ 5 பாயிண்ட் கொடுத்துருக்கேன், எல்லாம் மைண்டில் வச்சுக்கோங்க. பாயிண்ட் நம்பர் 1 ஐ ரிப்பீட், இட் இஸ் அ ஹாட்டஸ்ட் பிளானட். செகண்ட் ஒன் இஸ் இம்பார்ட்டன்ட், எர்த்தோட ட்வின்ஸ் ஆஃப் த எர்த்து. 3வது பாயிண்ட் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா ஸ்லோவஸ்ட் ரொட்டேஷன் இன் சோலார் சிஸ்டம். 4வது பாயிண்ட் என்ன கொடுத்துருக்கேன், மார்னிங் ஸ்டார்னு கொடுத்துருக்கேன். இன்னொன்று என்ன கொடுத்தேன், 5வது பாயிண்ட் நியரஸ்ட் பிளானட் டு தி எர்த்து. ஓகேவா? சரிங்க, அப்போ மார்னிங் ஸ்டார்னு வீனஸ் சொன்னால் ஈவினிங் ஸ்டார்னு கேட்கணும், மைண்டுக்கு வரணும் தானே உங்களுக்கு. எஸ், அப்சல்யூட்லி. ஈவினிங் ஸ்டாருமே இந்த வீனஸ் தான். ஸோ மார்னிங் ஸ்டாரும் வீனஸ் தான், ஈவினிங் ஸ்டாரும் வீனஸ் தான். நோட் பண்ணிக்கோங்க. ஃபைன். ஓகே, நம்ம அடுத்த ஃபஸ்ட்டு மெர்க்குரிக்கு வந்து நான் ஒன்று தான் சொன்னேன்னு நினைக்கிறேன். நியரஸ்ட் பிளானட் டு தி சன்னு பக்கத்தில் இருக்கக்கூடிய பிளானட் எதுன்னு கேட்டால் போடுவீங்க, மெர்க்குரி தான் போடுவீங்க. அதே மாதிரி ரொம்ப ரொம்ப சின்ன பிளானட்னு என்ன தெரியுமா, அது மெர்க்குரி தாங்க. நோட் பண்ணிக்கோங்க. மெர்க்குரிக்கு வேணால் நான் 2 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா சொல்கிறேன். 2 பாயிண்ட் நான் வேணால் எக்ஸ்ட்ரா சொல்கிறேன். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஒரு பாயிண்ட்டு நியரஸ்ட் பிளானட் டு தி சன்னு சொன்னேன். மெர்க்குரிக்கு என்ன சொன்னேன், இட் இஸ் நியரஸ்ட் பிளானட் டு தி சன்னு, ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. அதுக்கப்புறம் இன்னொரு பாயிண்ட் என்ன கொடுத்தேன், இதுக்கு ரொம்ப சின்ன பிளானட்டு, ஸ்மாலஸ்ட் பிளானட்டு. ஓகேங்களா?
தேர்டு பாயிண்ட் என்ன போடணும்னா, இதுதான் வந்து ஃபாஸ்டஸ்ட்டு ரெவல்யூஷன். நல்லா பார்த்துங்க, ரெவல்யூஷன் வேறு, ரொட்டேஷன் வேறு. ஃபாஸ்டஸ்ட் ரெவல்யூஷன் இன் சோலார் சிஸ்டம். ஸோ அந்த 3 பாயிண்ட் கொடுத்துருக்கேங்க. ஃபாஸ்டஸ்ட் ரெவல்யூஷன் இன் சோலார் சிஸ்டத்தில் வந்து எந்த பிளானட்னா மெர்க்குரி. நோட் பண்ணிட்டீங்களா? ஓகே, வீனஸை சொல்லிவிட்டேன். எர்த்துக்கு போயிடுவோம். ஓகேங்களா? ஸோ எர்த்தில் வந்து நோட் பண்ணிக்கோங்க, இதுதான் ரொம்ப அடர்த்தியான பிளானட், டென்சஸ்ட் பிளானட். நோட் பண்ணிக்கோங்க, டென்சஸ்ட் பிளானட் வந்து எர்த்து. அப்புறம் இன்னொரு பேர் சொல்லுவாங்க, இதை ப்ளூ பிளானட்னு சொல்லுவாங்க. ப்ளூ பிளானட்னு சொல்கிறது எதுன்னா எர்த்து தான். ப்ளூ பிளானட் வந்து என்னது? எர்த்து. ஓகேங்க, இது ரெண்டும் தான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதை பற்றி. ஸோ மற்றது கூட தேவையில்லை. ஸோ இது டென்சஸ்ட் பிளானட்டு, ப்ளூ பிளானட்னு சொல்கிறது எர்த்து. ஓகேங்களா? ரைட். அதுக்கடுத்து இருக்க பிளானட் என்னது? மார்ஸ். ஸோ மார்ஸ்லேருந்து கொஸ்டின்ஸு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ப்ளூ பிளானட்டாக இது வந்து மார்ஸ் என்னென்னா இது ரெட் பிளானட். என்னது? ரெட் பிளான். நிறைய நீங்கள் படிச்சிருப்பீங்க, செவ்வாய் கிரகத்துக்கு வந்து நாங்கள் ராக்கெட் அனுப்புகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துருப்பீங்க, ரெட் பிளானட். ஓகே, ஸோ மார்ஸ் ஆர்பிட்டர் மிஷன் சொல்லி மங்கள்யான் அனுப்புனாங்களா, MOM. ஓகே, இஸ் ரெட் பிளானட் வந்து கொடுத்துட்டேன், மார்ஸ். ஓகே, ஸோ இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட்டு இந்த மார்ஸில். அதுக்கடுத்து நம்ம ஜூபிட்டர் போயிடுவோம். ஜூபிட்டர் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் முதல் எடுத்துனே. என்னது? இட் இஸ் பிக்கஸ்ட் பிளானட்டு அக்கார்டிங் டு தியர் சைஸில். அதுக்கடுத்து ஜூபிட்டரில் என்ன சொல்லணும், இந்த பிளானட்டில் அதிகமான சேட்டலைட்ஸ் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் சேட்டலைட் வந்து எந்த பிளானட்டில் இருக்குதுன்னு கேட்டாங்கன்னா ஜூபிட்டர். ஸோ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் சேட்டிலைட் இன் ஜூபிட்டர் பிளானட். ஓகே, இதை எழுதிக்கோங்க. அதுக்கடுத்து ஜூபிட்டரில் நான் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ஸ்லோயஸ்ட் ரொட்டேஷன்னு என்ன சொன்னேன்? ஸ்லோவாக ரொட்டேட் ஆகிறதுனா பார்த்தா அது வீனஸ். அதே மாதிரி அப்போ ஃபாஸ்ட்டாக ரொட்டேட் ஆகிறது என்னன்னு பார்த்தோன்னா தட் இஸ் ஜூபிட்டர். ஃபாஸ்டஸ்ட் ரொட்டேஷன் இன் சோலார் சிஸ்டம் பார்த்திங்கன்னா ஜூபிட்டர். ஸோ ஃபாஸ்டஸ்ட் ரொட்டேஷன். ஓகேவா? தெரிஞ்சுக்கோங்க, 3 பாயிண்ட் எழுதிக்கோங்க. ஃபைன், ஐ ஹாவ் டு மூவ் ஆன் வித் நெக்ஸ்ட் ஒன். சாட்டர்ன் போகிறேன். இது வந்து இதுலேருந்து எனக்கு தெரிஞ்ச அதிகமாக கொஸ்டினே அவங்க கேட்டதே இல்லை அதிகமாக. பட்டு சேட்டர்னில் இருக்கக்கூடிய லார்ஜஸ்ட்டான சேட்டலைட் அந்த பேர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு கொஸ்டின்ஸில் கேட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க வேணும்னா. சேட்டர்னில் மொத்தம் எத்தனை சேட்டலைட் இருக்குன்னு கேட்டிருக்காங்க ஒரு தடவை. அதுக்கு வந்து 62 சேட்டலைட். சேட்டர்னில் எத்தனை சேட்டலைட் இருக்குது? 62 இருக்குது. அதில் இருக்கக்கூடிய லார்ஜஸ்ட் சேட்டலைட் பேர் என்ன அப்படின்னா டைட்டன். நோட் பண்ணிக்கோங்க. ஸோ சேட்டர்னில் இருக்கக்கூடிய லார்ஜஸ்ட் சேட்டலைட்டினோட பேர் வந்து டைட்டன். 62 சேட்டலைட் இருக்குது. இது வேணால் மேபி கேட்கலாம். அதுக்கப்புறம் இது வந்து ரொம்ப டென்சிட்டி ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் இதில். ஓகேங்களா? ஸோ எர்த்து மாதிரிலாம் இருக்காது. இதில் வந்து சேட்டர்னில் வந்து டென்சிட்டி ரொம்ப லெஸ்ஸாக இருக்கும். எர்த்து தான் வந்து ரொம்ப டென்சஸ்ட்டாக இருக்கும். இதில் வந்து டென்சிட்டியாக இருக்காது. ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. 3 பாயிண்ட் கொடுத்துட்டேன். எனக்கு தெரிஞ்சு அதிகமாக கேட்டதே இல்லை. அடுத்து யுரேனஸ் போயிடுவோம். யுரேனஸில் நீங்கள் வந்து வி கேன் எக்ஸ்பெக்ட் 1 or 2 கொஸ்டின்ஸ். அதை வந்து சொல்கிறேன் பாருங்கள். யுரேனஸ் தான் என்னது? இட் இஸ் அ க்ரீன் பிளானட். நோட் இட் டவுன், எழுதிக்கோங்க. ஸோ க்ரீன் பிளானட் யுரேனஸ் தான் க்ரீன் பிளானட்னு சொல்லுவாங்க. க்ரீன் பிளானட்னு அழைக்கப்படுறது என்னதுங்க? யுரேனஸ். நோட் பண்ணிட்டீங்களா? ஸோ அதுதான் அந்த இதில் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, அப்படி இல்லைன்னா அப்போ யுரேனஸில் எத்தனை சேட்டலைட் இருக்குன்னு நீங்கள் கேட்கலாம். எஸ், இதில் வந்து 27 சேட்டலைட் இருக்குங்க. சேட்டலைட் இருக்குது. ஓகே, நம்ம அடுத்து போயிடுவோம். ஃபைனலாக இருக்கக்கூடிய நெப்டியூன் போயிடுவாங்க. ஓகேங்களா? நெப்டியூனில் நிறைய கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. நெப்டியூன் பார்த்திங்கன்னா இதுதான் வந்து என்னது? இதில் தான் பிளானட் வித் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் சேட்டலைட் நான் ஜூபிட்டர் சொன்னேன்னா, அதே மாதிரி இப்போ இதில் வந்து நான் வந்து இதை மறந்துட்டேன் நான் உங்களை சொல்கிறதுக்கு. இந்த நெப்டியூன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக தான் ரெவல்யூஷன் ஆகும். இதுதான் ஸ்லோயஸ்ட் ரெவல்யூஷன். நோட் பண்ணிக்கோங்க. ஸ்லோயஸ்ட் ரெவல்யூஷன் இன் சோலார் சிஸ்டம். ஸ்லோயஸ்ட் ரெவல்யூஷன்.
அப்போ ஃபாஸ்டஸ்ட் ரெவல்யூஷன்னா உங்கள் மைண்டுக்கு டக்குன்னு வரணும். ஏன்னா அது ஃபஸ்ட்டு சன் பக்கத்துலேயே இருக்கக்கூடிய மெர்க்குரி தான் டக்கு டக்குன்னு சுற்றிடும். அப்போ ஃபாஸ்டஸ்ட் ரெவல்யூஷன்னா உங்கள் மைண்டுக்கு என்ன வரணும்? மெர்க்குரி. ரொம்ப ஸ்லோவாக சுற்றி வருதுன்னா நெப்டியூன். லாஸ்ட்டாக இருக்கிறது அதை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடலாம். ஃபஸ்ட்டு இருக்கிறது ஃபாஸ்ட்டாக சுற்றுது, லாஸ்ட்டாக இருக்கிறது லாஸ்ட்டாக சுற்றி வருது. ஸ்லோவஸ்ட்டு ரெவல்யூஷன். ஓகே, ஃபைன். அதுக்கடுத்து நெப்டியூன்லேருந்து வேறு என்ன கேட்கலாம் அப்படின்னா, ரொம்ப தொலைவில் சன்னிலேருந்து ரொம்ப தொலைவில் இருக்கக்கூடிய பிளானட் என்னன்னு கேட்பாங்க. அதுவும் நெப்டியூன் கடைசியாக இருக்கிறது உங்களுக்கு தெரியும், ஈஸியாக போட்டுடலாம். ஸோ இவ்வளோ தாங்க இதிலேருந்து மோஸ்ட்லி வரக்கூடிய கொஸ்டின்ஸ்லாம் வந்து உங்களுக்கு. அதே மாதிரி இது கேட்கலாம், நெப்டியூன் தான் இருக்கிறது ரொம்ப கோல்டஸ்ட் பிளானட். இட் இஸ் கோல்டஸ்ட் பிளானட். எழுதிக்கோங்க. ஸோ கோல்டஸ்ட் பிளானட். ஓகே, இதெல்லாம் ஃபுல்லாக பனிக்குள்களில் இருக்கும். கோல்டஸ்ட் பிளானட் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்க, ஆல்மோஸ்ட் நான் எல்லா ஐடியாவுமே கொடுத்துட்டேங்க. இதை தாண்டி ஓகேங்களா வேறு என்ன கொஸ்டின்ஸ்லாம் கேட்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பிளானட்லேயே இருக்கக்கூடிய பெரிய சேட்டலைட் பேர் என்னன்னு கேட்பாங்க. நான் சொன்னது சேட்டானில் இருக்கக்கூடிய பெரிய சேட்டலைட் தான் டைட்டான் சொன்னேன். ஓகேங்களா, அதே மாதிரி நான் கேட்குறது இந்த மொத்தமாக இருக்கக்கூடிய இந்த ஹோல் பிளானட்ஸ்லேயே மிகப்பெரிய சேட்டலைட் என்ன அப்படின்னா அதுக்கு பேர் கேனிமேட். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. இட் இஸ் கேனிமேட், பிக்கஸ்ட்டு சேட்டிலைட். ஓகே, எழுதிக்கோங்க. அப்போ ஸ்மாலஸ்ட் சேட்டலைட் என்னென்னு உங்கள் மைண்டு டக்குன்னு வரணும். எஸ், பிக்கஸ்ட்டு சேட்டலைட் இந்த பிளானட் வந்து கனிமேட். அதே மாதிரி ஸ்மாலஸ்ட் சேட்டலைட் வந்து என்ன அப்படின்னா சொல்லிக்கிறேன், இட்ஸ் ஃபோர்ப்ஸ். இட்ஸ் ஃபோர்ப்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இது கேட்க வாய்ப்பு இருக்குங்க. ஸ்மாலஸ்ட் சேட்டலைட் இந்த பிளானட்ஸ்னு கேட்டால் இட்ஸ் ஃபோர்பஸ். ஃபோர்ப்ஸு. பிக்கஸ்ட் வந்து இட் இஸ் கேனிமேட். ஓகே, அடுத்து மற்றது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லிட்டேன்னா ஆல்மோஸ்ட் எல்லாமே நான் டிஸ்கஸ் பண்ணிட்டேங்க. பிக்கஸ்ட்டு ஸ்மாலஸ்ட்டு, எர்த்தோட ட்வின்ஸு, ஸ்மாலஸ்ட் சேட்டலைட் எல்லாமே சொல்லிட்டேன். அந்த டைட்டான் வர சொல்லியிருக்கேன், அதாவது சேட்டனில் இருக்கக்கூடிய லார்ஜஸ்ட்டு சேட்டலைட்டு. அதை வேணால் அது அந்த ஒரே ஒரு அந்த சேட்டலைட் மட்டும்தாங்க அட்மாஸ்பியர்லாம் இருக்கும், லைக் எர்த்தில் இருக்க மாதிரியே இருக்குங்க டைட்டானில். அதை வேணால் தெரிஞ்சுக்கோங்க, என்ன எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன். ஓகேங்களா, ஸோ நான் ஆல்மோஸ்ட் எல்லாமே கொடுத்துட்டேன். ஒரு கிளான்ஸ் ரிவிஷன் கொடுக்குங்களா, ஃபாஸ்ட்டாக சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஒரு மைண்டில் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. நான் சொல்லியிருக்கேன் பிக்கெஸ்ட் பிளானட் என்னங்க, பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சைஸில் பார்த்தா பிக்கெஸ்ட்னால் ஜூபிட்டர் வந்திருக்கணும். எஸ், வெரி குட். பிக்கெஸ்ட் சேட்டலைட் என்னங்க, இப்போ தான் சொன்னேன், கேனிமேட். ஓகே, ப்ளூ பிளானட் என்னங்க, தட் இஸ் எர்த்து. வெரி குட். க்ரீன் பிளானட் என்னங்க சொல்லியிருக்கேன், யுரேனஸ். பிரைட்டஸ்ட் பிளானட் சொல்லியிருக்கேன், வீனஸ். ஓகே, குட். தென் கோல்டஸ்ட் பிளானட் என்ன சொன்னீங்க, நெப்டியூன். பிரைட்டுன்னா வீனஸு, கோல்டஸ்ட்னா நெப்டியூன். ஈவினிங் ஸ்டார் அண்ட் மார்னிங் ஸ்டார் எதாங்க சொல்லலாம், வீனஸ். எஸ், ரொம்ப தொலைவில் இருக்கக்கூடிய பிளானட் எங்க, சன்னில் இருந்து தொலைவாக இருக்கக்கூடிய பிளானட் எங்க, லாஸ்ட்டாக இருக்கிறது நெப்டியூன் தாங்க. நிறைய சேட்டலைட் இருக்கக்கூடிய பிளானட் எதுங்க, ஜூபிட்டர். குட். ஃபாஸ்டஸ்ட் ரெவல்யூஷன், ஃபாஸ்ட்டாக சுற்றுறது ஃபஸ்ட்டு நான் மெர்க்குரி தாங்க. ஃபாஸ்டஸ்ட் ரெவல்யூஷன்னா மெர்க்குரி, ஸ்லோயஸ்ட் ரெவல்யூஷன்னா லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய நெப்டியூன். ஓகே, அப்போ ஸ்லோயஸ்ட் ரொட்டேட் ஆகிறது பார்த்தீங்கன்னா வீனஸு. அப்போ ஃபாஸ்ட்டாக ரொட்டேட் ஆகிறதுங்க, ஃபாஸ்ட்டாக ரொட்டேட் நான் கேட்குறேன், ஃபாஸ்ட் ரொட்டேட்னா அது ஜூபிட்டர். ஓகே, குட். ஹாட்டஸ்ட் பிளானட் சொல்லிட்டேன், வீனஸ். டென்சஸ்ட் பிளானட் அதிகமாக இருக்கிறது எர்த்து. இப்போ டென்சஸ்ட் பிளானட் எர்த்து கொடுத்துருக்கேன் நான். அதே மாதிரி நியரஸ்ட் பிளானட் பக்கத்தில் பக்கத்தில் இருக்கக்கூடியது என்னது, எர்த்தை ஒட்டி இருக்கிறது வீனஸ் தான். சன்னை ஒட்டி இருக்கிறது மெர்க்குரி. ரெட் பிளானட் ஆல்ரெடி சொல்லிட்டேன், மார்ஸு. ஓகே, ஆல்மோஸ்ட் எல்லாம் சொல்லிட்டேன். ஓகே, இதெல்லாம் தாண்டி ஸ்மாலஸ்ட் சேட்டலைட் சொல்லிட்டேன், ஃபோர்ப்ஸு. இதை தாண்டி இன்னொரு கொஸ்டின் கேட்க வாய்ப்புகள் இருக்குது. இதை வேணால் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. இந்த 2 கொஸ்டின்ஸும் இம்பார்ட்டன்ட் தான், அதை நான் இதில் ஆடப் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இதில் வந்து இந்த சோலார் சிஸ்டத்துலேயே வந்து ரொம்ப பிரைட்டாக இருக்கக்கூடிய ஸ்டாரும் ரொம்ப க்ளோஸாக இருக்கக்கூடிய ஸ்டாரும் மேபி கேட்குறக்கு அவங்க சான்சஸ் இருக்குது. ஒரு எக்ஸாம்பிள் கேட்டிருந்தாங்க. ஸோ க்ளோசஸ்ட் ஸ்டார் ஆஃப் த சோலார் சிஸ்டம் என்ன அப்படின்னு கேட்டாங்க, தட் இஸ் ப்ராக்சிமா சென்ச்சுரி. நோட் பண்ணிக்கோங்க. க்ளோசஸ்ட் ஸ்டார் ஆஃப் சோலார் சிஸ்டம் இஸ் ப்ராக்சிமா சென்ச்சுரி. அண்ட் பிரைட்டஸ்ட் ஸ்டார் அவுட் சைட் சோலார் சிஸ்டத்துக்கு அவுட் சைடில் இருக்கக்கூடிய பிரைட்டஸ்ட் ஸ்டார் என்ன அப்படின்னா இட் இஸ் சிரஸ் டார்க் ஸ்டார்னு சொல்லுவாங்க. ஓகே, தட் இஸ் சிரஸ் டார்க் ஸ்டார். இந்த 2 பாயிண்ட்டை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஐ ரிப்பீட். ஸோ பிரைட்டஸ்ட் ஸ்டார் அவுட் சைட் சோலார் சிஸ்டம் இஸ் இட்ஸ் அ டார்க் ஸ்டார். க்ளோசஸ்ட் ஸ்டார் ஆஃப் சோலார் சிஸ்டம்
தட் இஸ் ப்ராக்சிமா செஞ்சுரி. ஸோ இதில் நான் ஆல்மோஸ்ட் எல்லாமே கவர் பண்ணிட்டேங்க. சோலார் சிஸ்டத்துலேருந்து பிளானட்லேருந்து கொஸ்டின் கேட்டாங்கன்னா நீங்கள் அழகாக 2 மார்க் வாங்கிடலாம். நான் தமிழ்லேயும் சொல்லியிருக்கேன் ஷார்ட்கட்டு, இங்கிலீஷ்லேயும் ஷார்ட்கட்டு கொடுத்துருக்கேன். 3 ஷார்ட்கட் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ நான் அழகாக ஷார்ட்கட்ஸை ஃபாலோ பண்ணி நல்ல மார்க் வாங்குங்க. சோலார் சிஸ்டத்துலேருந்து அழகாக கொடுத்துருக்கேன் பாருங்கள். புல்வெளியில் பூத்த பூவே எந்தன் திசை செவி சாய்த்து யுகபாரதியாகவும் நெப்போலியனாகவும் மாற்று பூவே. ஸோ இந்த தான் கொடுத்துருக்கேன் பாருங்கள். நான் சொன்னேங்க ஆஸ்ட்ராய்டு பெல்ட் இருக்குன்ட்டு. இங்கே பாருங்கள், ஜூம் பண்ணி காட்டுறேன். ஆஸ்ட்ராய்டு பெல்ட் பாருங்கள், மார்ஸுக்கும் ஜூபிட்டருக்கும் இடையில் இருக்குது. இந்த இருக்கக்கூடிய 4 பிளானட்டை என்ன சொன்னீங்க? இட்ஸ் எ டெரஸ்ட்ரியல் பிளானட் ஆர்எல்ஸ் இட்ஸ் எ ராக் பிளானட்னு சொல்லியிருக்கேன். அப்போ லாஸ்ட்டில் இருக்கக்கூடிய 4 பிளானட் என்ன சொன்னீங்க? இட் இஸ் எ கேசியஸ் பிளானட் ஆர் ஜோவியன் பிளானட்னு சொன்னேன். 4 இன்னர் பிளானட், லாஸ்ட்டில் இருக்க 4 அவுட்டர் பிளானட். ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ டீட்டெயிலாக தேவையோ அவ்வளோ பக்காவாக சொல்லிட்டேன். எஸ், ஓகே. இதில் படத்தெல்லாம் பாருங்கள். இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள். நான் சேட்டலைட் சொன்னேன்னா கனிமேடு இங்கே இருக்குது பாருங்கள், ஜூபிட்டரில் இருக்குது பாருங்கள். அந்த மேலே பக்காவாக டீட்டெயிலாக ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இதுதான் நான் உங்களுக்கு கொடுத்த டேட்டா, பிக்கஸ்ட் சேட்டலைட்டு. நான் எல்லாமே ஜஸ்ட் லைக் தட் கொடுக்கலங்க, ரொம்ப அனலைஸ் பண்ணி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் கொடுத்துட்ருக்கேன். நீங்கள் படம் பார்த்தாலே தெரியுங்க பாருங்கள், எவ்வளோ நீட்டாக கொடுத்துருக்கேன் பாருங்கள். கரெக்டுங்களா? அதே மாதிரி நான் சொன்னேன்னா சேட்டர்னில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சேட்டலைட் என்ன? டைட்டான்னு சொன்னீங்க பாருங்கள். சேட்டர்னில் எத்தனை சேட்டலைட் இருக்குது பாருங்கள். மைமாஸ், தேதாஸ், டயோன், ரீஹா அண்ட் ஹைப்பரியன், இது மாதிரி நிறைய சேட்டலைட்லாம் இருக்குதுங்க. அதில் மிகப்பெரியதை மட்டும் நான் சொல்லியிருக்கேன். ஓகே, ஃபைன். ஸோ இந்த படத்தை பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஆல்மோஸ்ட் பக்காவாக ஒரு டீட்டெயிலான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கேன். ஸோ எக்ஸ்ப்ளனேஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் போடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஸோ என்னோடய சேனல்ஸை கண்டினியூஸாக பாருங்கள். 100% நான் கேரண்டி கொடுக்குறேன் உங்களோட நாலேஜ் டெவலப் ஆகிறதுக்கு. ஸோ இந்த சேனலில் ஃபுல் அண்ட் ஃபுல் நான் எஜுகேஷன் பேஸ் பண்ணி தான் போடுறேன். மற்ற மாதிரி எந்த இதுவுமே வராது. ஸோ நான் எனக்கிட்ட கற்றுக்கிட்டதெல்லாம் உங்களுக்கு நான் சொல்லித்தரணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள், ஹெல்ப் பண்ணுங்கள் நிறைய சப்ஸ்கிரைபர் வர்றதுக்கு. ஸோ லைக் கொடுங்க. ஓகே, ஸோ விடாமல் பாருங்கள், நாலேஜ் கெயின் ஆகும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.